ஆன்மீக அன்புகளுக்கு வணக்கம். கன்னிராசி கன்னிராசியுடைய வைகாசி மாதம் பலன் பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா 14/5/2024 14/6/2020 வரையான வைகாசி பலன்கள். இந்த வைகாசி மாதம் பல கிரக பயிற்சிகளோட ஒரு அற்புதமான மாதம் அமையுது. அது பார்த்திங்கன்னா வைகாசி 7ஆம் தேதி 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகின்றார். வைகாசி 11ஆம் தேதி 24/5/2024 அன்று புதன் பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகின்றார். வைகாசி 18ஆம் தேதி 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் மேஷராசிக்கு பயிற்சி அடைகின்றார். வைகாசி 27ஆம் தேதி 9/6/2024 அன்று புதன் பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். வைகாசி 31ஆம் தேதி 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் மிதுன ராசி பயிற்சினார். இப்படி அற்புதமான பயிற்சிகளோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கான ஒரு பொது ராசி பலன் பார்த்திங்கன்னா, கன்னியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், அஸ்தம் நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அடங்கிய கன்னிராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பொதுவாகவே பார்த்தா இந்த மாதம் இந்த பாக்கிய சார்ந்த குரு மிக சிறந்த சுபப்பலனை கொடுக்குற நிலையில் இருக்கார் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு இந்த வைகாசி 7ஆம் தேதி சுக்கிரனும் குருவும் இணைந்து உயர்ந்த யோக பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதனால் பணத்துக்கு எந்த விதமும் குறையும் இல்லாத அற்புதமான மாதமாக பணம் பையன் நிரப்பக்கூடிய மாதமாக அமைப்பதற்கு, குடும்பத்திற்கு புத்திர பாக்கியம்னா புத்திரம் பாக்கியத்துக்கான ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கக்கூடிய மாதமாகவும், அதே சமயத்தில் உபநயம் செய்து நிச்சயதார்த்தம் கல்யாணம் போத அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் செஞ்சு சந்தோஷப்பட போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது, உங்கள் உறவினர் பற்றி நடக்க போகுது, எல்லாத்தையும் நீங்கள் கலந்து கொண்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. நெருங்கிய உறவினர்னால் கொஞ்சம் உங்களுடைய பரஸ்பர அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு திருமண முயற்சி எந்த முயற்சியாக இருந்தாலும் அந்த முயற்சிக்கு ஒரு சுபமாக முடியக்கூடிய ஒரு அற்புத மாதமாக அந்த மாதம் இருக்குது. அது காரணம் பார்த்தீங்கன்னா குரு மற்றும் சுக்கிர பகவானுடைய நிலையில் ரொம்ப அருமையாக இருக்கிறதால உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகவும் இருக்க போகுது. பணமும் பல வழியில் உங்களுடைய பாக்கெட்டை நிரப்ப போகுது. ஒரு சிலர் கொஞ்சம் வசதியான வீடுக்கு இருக்கிற வீட்டிலேருந்து கொஞ்சம் நல்ல வீட்டுக்கு மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. தற்போதைய வீட்டை சில பேர் சரி பண்ணக்கூடிய நிலையாக இருக்குது உங்களுக்கு. அதனால் நல்ல ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு இந்த வைகாசி 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா மீன ராசியிலும் அதன் பிறகு மேஷ ராசியிலும் செவ்வாய் பகவானும் சந்திக்கிறாரு. அப்படி சந்திப்பதில் பார்த்தோன்னா மனைவியுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படலாம். அவங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனமாக சிறுங்க. எது உடம்பு சொன்னால் உடனே மருத்துவம் போய் பாருங்கள். கொஞ்சம் காலதாமதம் படுத்தாமல் உடனே மருத்துவ சந்திப்பு நல்லது. உங்களுக்கு ரிஷபராசி குருவின் பார்வை ஜென்ம ராசிக்கும் பூர்வ புண்ணிய புத்திர சாதனம் கிடைப்பதால் கூடிய குழந்தைகளோட கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் குழந்தை பற்றி குழந்தை கல்வி பற்றி கவலையே படாதீங்க நீங்கள், ஓகேங்களா. கருவுற்ற பெண்களுக்கு கொஞ்சம் சுகப்பிரசவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு. சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும்போது நீதிமன்றம் ஏதாவது கேஸ் இருந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அந்த மாதம் அமைகிறது. ஒரு சிலருக்கு வெளிநாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவ்வளோ வாய்ப்பு இருந்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மருத்துவ செலவு மட்டும் உங்களால் தவிர்க்க முடியாது. மற்ற எல்லாமே சுப செலவுகள் நல்ல வருமானம் உள்ள ஒரு அற்புதமான மாதமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைகிறது இந்த வைகாசி மாதம், ஓகேங்களா. இந்த தொழில் வியாபார அன்பர்கள் பார்த்திங்கன்னா அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறதால சந்தை நிலவும் உங்களுக்கு ரொம்ப ஒரு உதவிகரமாகவும் உங்களுக்கு அமைப்போகுது. அதனால் உங்களுடைய உற்பத்திலாம் உங்களுக்கு துணிந்து அதிகரிக்கலாம். உங்களுடைய உற்பத்தி நீங்கள் தைரியமாக அதிகரிக்கலாம். அந்த உற்பத்தி அதிகரித்தால் உங்கள் லாபம் படிப்படியாக உயரப்போகுது. உங்களுடைய பிஸ்னஸும் நல்லா இருக்க போகுது உங்களுக்கு. அதனால் உங்களுடைய கூட்டாளிகளும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க போகிறாங்க. நீங்கள் எங்கே நிதி போய் உதவி கேட்டால் அந்த நிதிகள் உங்களுக்கு தாராளமாக உதவி செய்யக்கூடிய நிலையில் உங்களுக்கு இருக்குது. அதனால் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கை கொடுக்கறதால உங்களுக்கு தொழில் ரொம்ப பிரகாசமாக இருக்க போகிறது உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு
இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது உங்களுக்கு. இந்த பாக்கியஸ்தானத்தில் வளரக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுடைய பொருளாதாரம் இந்த மாதத்தில் சூப்பரான நிலையை கொண்டு நிறுத்தப் போகின்றார். வெளியூர் பயணங்கள், அந்நிய நாட்டினர்களுடைய கையெழுத்து ஆகிறது எல்லாமே லாபம் இருக்கும். உங்களுக்கு புதிய விற்பனை துறக்கம் தான் பிரான்ச் தான் தொடங்குங்க. அதுலேயும் உங்களுக்கு நல்ல அனுகூலமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. மிக மிக சிறந்த ஒரு காலகட்டமாக கன்னிராசி அன்பர்களுக்கு அமைகிறது. வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு முன்னேற்றத்தை நோக்கி செல்லுங்கள் தைரியமாக. பொதுவாக மாணவர்களும் பார்த்திங்கன்னா இந்த வைகாசி 10ஆம் தேதி வரைக்கும் கல்விக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள்லாம் கொஞ்சம் சுபபலம் தான் பெற்றிருக்காங்க. அதனால் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும்போது உங்களுக்கு பாதைகள்லாம் கொஞ்சம் மாறுறதால கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் சோம்பல்லாம் கொஞ்சம் எல்லாம் இருக்கும், சோம்பல் சோம்பேறித்தனம் தூக்கம்லாம் இருக்கும், அதில் கொஞ்சம் குறைக்கிற வழி பாருங்கள். ஆசையோட எந்த ஹெல்ப்பும் கேளு, அவங்கள ஒத்துழைப்போடு நீங்கள் நல்லபடியாக ஒரு கல்வியை நீங்கள் முடிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு விடுங்கள், தவிர்த்து விடுங்கள், கவனமாக இருங்க. அதே சமயத்தில் அதுபோல் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் உங்களுடைய கல்விக்கு சில தடைகளை கொண்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுருங்க. விவசாய அன்புக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் விளைச்சலும் வருமானம் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். பரவாயில்ல போட்டது எடுத்துகிட்டு ஒரு திருப்தி இருக்கக்கூடிய நிலை இருக்கும்போது உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வயலில் கொஞ்சம் கடினமான உழைப்பை போடக்கூடிய காலகட்டமாக தான் அவங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு குறிப்பாக அந்த இரவு நாளில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஜென்மராசி கேது இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. வெயில் அலையிறதையும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. பொதுவாக பெண்களுக்கு இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. அந்த ஆதரவாக இருக்கிறதால உங்கள் குடும்பத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு சுபமான குதூகலமான மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. அதே சமயத்தில் சில நிர்வாகத்தில் கொஞ்சம் வந்து நல்ல முன்னேற்ற நிர்வாகத்தை கிடைக்க போகுது. உங்களுக்கு நண்பர்கள்லாம் கொஞ்சம் சுமூகமாக இருக்க போகிறாங்க. இந்த சப்தம ஸ்தானத்தில் செவ்வாய் ராகு இருக்கிறதால மனைவியின் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதான் மனைவியின் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதுதான் ஒன்று வரணும் கிடையாது. உங்களுக்கு தேவையில்லாமல் அந்த வெயில் அலையுது வெளியில் போடுறது எல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. பரிகாரம் பார்த்திங்கன்னா காலை தினமும் கொஞ்சம் குளிச்சுட்டு தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபஞ்சம் கொஞ்சம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். சில தோஷங்கள் இருந்தால் தானாக விளையக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைகாசி 20ஆம் தேதி வந்து வைகாசி 21 சந்திராசிரமம். இந்த காலகட்ட சில விஷயங்களை நீங்கள் தள்ளி போடுவதும் யோசித்து முடிவெடுப்பதும் நல்லது. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கி உங்களுடைய பணியை மேற்கொள்ளுங்க. ஒரு அற்புதமான மாதம், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான மாதம் தான். அந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேற வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.